திருச்சி சிவாவை நான் பேசுனது தப்புன்னு சொல்லலை. இல்லை, மற்றவர்கள் புண்பட்டு இருந்தால் தப்பு, இன்னோட விட்டுருணுமா? ஆக இவங்க பேசுறதெல்லாம் பேசுவாங்க, நாம இவங்களை விட்டுறணும். ஆனால் இவங்க மற்றவங்களை விட மாட்டாங்க. இதே இது பாஜக யாராவது ஒருத்தர் பேசியிருந்தா உடனே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. பேசினா போதுமா? மன்னிப்பு கேட்டா போதுமா? பேசுனது என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. இவங்க பேசுறது அன்னையோட சாயந்தரத்தோட நம்ம விட்டுறணுமா? என்னன்னு கேட்குறாங்க. பாஜக காரங்களுக்கு என்ன அக்கறைன்னு மோடி சொன்னாருங்க. இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு ஒரு தலைவர் இருந்தால் என்னை பாராட்டி இருப்பார்னா காமராஜர் இருந்தால் பாராட்டி இருப்பார்னு சொன்னார். ஆக நல்லாட்சிக்கு உதாரணமாக இன்னைக்கு கூட மோடி காமராஜர் தான் முன்னிறுத்துகிறார். ஆனால் நீங்கள் ஒரு நாள் காமராஜர் முன்னிறுத்துறது இல்லை. அதனால காமராஜர் எல்லோருக்கும் சொந்தம் தான். இன்னைக்கு காமராஜர், இன்னைக்கு எல்லாரும் படித்த குழந்தைகள் இந்த வீட்டில் எல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள். எல்லாரும் காமராஜரோட பங்கு இருக்கு. கட்சிக்காரராக நாங்கள் காமராஜரை பார்க்கவில்லை, காங்கிரஸ்காரராகவும் பார்க்கல. இந்த காங்கிரஸ் தான் அவரை கொடுமைப்படுத்தினது. கடைசியில் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல. செல்வ பிறந்தைக்கு சொல்லட்டும் பார்க்கலாம். நாங்கள் கொடுக்குற மரியாதை கூட காங்கிரஸுக்கு காமராஜருக்கு செல்வ பிறந்தை கொடுக்கறது இல்லை. நேத்தோட முடிஞ்சிருச்சான். செல்வ பிறந்தைக்கு வேற சொல்றாரு. ஆக பேசிட்டு நேத்தோட முடிஞ்சிருச்சு, முந்தானியத்தோட முடிஞ்சிருச்சுன்னா போதுமா? அப்போ கூட்டணிக்கு எவ்வளவு பயந்து இருக்கிறார்கள் என்பதான். அதிமுக கூட்டணியை பார்த்து பயந்துருக்கிறான்னு சொல்லி நீங்க தான் பயந்துருக்கிறீங்க. திருமாவளவன் சொல்றாரு, திமுகவே எங்களை ஒதுக்கினாலும் பாஜகவை எதிர்ப்பாராம். எதிர்த்து கொண்டு இருங்க, எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள்.